ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இது நம்ம ஸ்ரீராம் ஜங்ஷன். இன்றைக்கி பிறந்தநாள் திருமண நாள் காணும் எல்லோருக்கும் ஸ்ரீராம் ஜங்ஷன் சார்பாக இனிய பிறந்தநாள் திருமண நாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம ஒரு 2 விஷயத்தை பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, உணவே மருந்து சரிங்களா அப்படின்ற டாப்பிக்கில் சில பேருக்கு வந்து பித்தம் வந்து அதிகமாக சேர்ந்துடும் சரிங்களா. இந்த காஃபி டீ வந்து அதிகமாக குடித்தாலோ, ரொம்ப ஸ்ட்ராங்காக காஃபி குடித்தாலோ, சில ஃபுட்டில் வந்து நம்மளுக்கே தெரியாமல் வந்து பித்தம் சேர்ந்துடும் சரிங்களா. அதோடய சிம்டம் எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா, தலை சுற்றும், வாமிட்டிங் வர மாதிரியே இருக்கும் சரிங்களா. அதனால் வந்து இதெல்லாம் வந்து அதோடய சிம்டம். பசிக்கும், ஆனால் வந்து சாப்பிட பிடிக்காது, வாமிட்டிங் வர மாதிரியே இருக்கும் சரிங்களா. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த பித்தத்தை வந்து நம்ம எப்படி வந்து இதை சரி பண்ணுறது அப்படின்றது வந்து எங்கள் அம்மா வந்து எனக்கு அடிக்கடி சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் வந்து நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்டலாம் அப்படின்னு இருக்கேன். எனக்கு என்னவோ அந்த 2 நாளாக வந்து இந்த டெய்லி இந்த காலையில் ஃபில்டர் காஃபி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக குடிக்கிறதுனாலையே என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி கிடினஸ்ஸாக இருக்குங்க. வயிற்றை பெரட்டிகிட்டே இருக்குது, வாமிட்டிங் வர மாதிரி இருக்குது, பசிக்குது, ஆனால் எதுவும் சாப்பிட பிடிக்கல சரிங்களா. எனக்கு எப்போயுமே அந்த மாதிரி வரும், எப்போயாவது இந்த மாதிரி வந்து மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 2 மாதத்துக்கு ஒரு தடவையோ இந்த மாதிரி சிம்டம்லாம் வரும். எனக்கு 2-3 நாளாகவே ஒரு மாதிரி கேராக இருக்குது, தலை சுற்றுற மாதிரி இருந்தது. சரி, நம்மளுக்கு பித்தம் தான் சேர்ந்துருக்கு அப்படின்னு சரி டக்குன்னு வந்து எனக்கு எங்கள் அம்மா சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு இருக்கேன். அது வந்து நான் இன்றைக்கி செய்யும்போது நான் உங்களுக்கு அதை செஞ்சு காட்டும்போது இது நிறைய பேருக்கும் யூஸ் ஆகும் அப்படின்றதுனால இன்றைக்கி நான் அதை வீடியோவை எடுத்திருக்கேன் சரிங்களா. அது என்ன, எப்படி செய்கிறேன் அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம டெய்லி வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வந்து ஆன்லைன் ட்ரெண்டிங் கலெக்ஷன் வந்து பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து கரிஷ்மா காட்டன் சரிங்களா, காட்டன் சேரீ வந்து கரிஷ்மா காட்டனில் வந்து கொஞ்சம் டிசைன் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன் சரிங்களா. அதில் வந்து என்ன ரேட்டு, என்ன டிசைன், சேரீ வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத அதையும் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் இன்றைக்கி வந்து இந்த பித்தத்தை தணிக்கிறதுக்கு நம்ம என்ன சாப்பிட்லாம் அப்படின்றத இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், இன்றைக்கி நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வேப்பம்பூ சரிங்களா. இதெல்லாம் மளிகை கடையிலையும் இருக்கும், நாட்டு மருந்து கடையிலையும் இருக்கும். நல்லதாக பார்த்து நல்லா க்ளீனாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்ததுன்னா இதை நம்ம க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. அதனால் வாங்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. அப்படி எப்படி வாங்கினாலும் நம்ம அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி குச்சி சரிங்களா, இலை, காஞ்சி போன இலை எல்லாமே இருக்கும் அதில். இங்கே பாருங்கள், நம்ம வாங்கும்போது இந்த மாதிரிலாம் இருக்கும். இங்கே பாருங்கள், இதில் கல் கூட இருக்குது பாருங்கள், குச்சி கல் எல்லாமே இதில் இருக்கும். நம்ம ஒரு தட்டில் வந்து எடுத்து போட்டு இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, மோர் மிளகா, இந்த உப்பு போட்டு காஞ்சி வரும் பார்த்திங்களா, அந்த மோர் மிளகாங்க. இது ஒரு 5-6 மிளகா வந்து பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, அடுப்பில் வந்து வானல் வச்சுருக்கேன். நம்ம இது தாளிக்கிறதுக்கு வந்து இங்கே பாருங்கள், நல்லெண்ணெய் தான் எடுக்கிறோம். இது நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளுங்க, அவ்வளோக்கு அவ்வளோ ரொம்ப இந்த பித்தத்துக்கு வந்து அவ்வளோ நல்லதுங்க. நம்ம வந்து மந்த்லி ஒன்ஸு இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா பித்தமே நம்மளுக்கு சேராது. அப்படியே பித்தம் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அது வந்து இந்த சாப்பிட்றதுனால நம்மளுக்கு அது சரியாயிடும். இதை ரசம் கூட வைப்பாங்க, வேப்பம்பூ ரசம் கூட வைப்பாங்க. இந்த ரசம் வைக்க தெரியாதவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம செஞ்சு சாப்பாட்டு கூட எடுத்துக்கலாம். இப்போ வானல் காஞ்சிடுச்சு. கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் கொஞ்சமாக இதுக்கு வேறு எதுவுமே வேண்டாங்க, வெறும் கடுகு மட்டும் போதும்.
கடுகு வந்து வெடிக்கட்டும். இதுக்கு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு எதுவும் தேவையில்லைங்க. ஏன்னா இதை நம்ம மெடிசன் மாதிரி யூஸ் பண்ணுறதுனால கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு தேவையில்லை. பசங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் பசங்களுக்கு கூட வாரத்தில் ஒரு நாளோ இல்லை மாதத்தில் ஒரு நாளோ இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். லோ பிபி இருக்கிறவங்க இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அது பார்த்துக்கோங்க. கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ இந்த டைமில் இந்த மோர் மிளகாயை சேர்த்துக்கலாம். சிம்மிலேயே வச்சுக்கோங்க, ஏன்னா இது போட்ட உடனே கருகிடும். அதனால் எப்போவுமே மோர் மிளகா வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கருப்பாக வந்தால் தான் அது வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எண்ணெய் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு போட்டிங்கன்னா டக்குன்னு கருத்துரும் சரியாக வேகாமல். அதனால் சிம்மிலேயோ இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சு தான் நம்ம இந்த மாதிரி மிளகாயை வந்து வறுத்துக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ நல்லா செவந்துருச்சு. இந்த டைமில் நம்ம இந்த எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இந்த வேப்பம்பூவை இதில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெயில் வந்து இந்த டைமில் நீங்கள் சிம்மிலே வச்சுக்கோங்க, சரிங்களா. மிளகா போடும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். மிளகா வந்து செவந்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சுக்கிட்டு இந்த வேப்பம்பூவை இந்த மாதிரி வறுத்துக்கலாம். இந்த வாசனை வந்து சூப்பராக இருக்குங்க இந்த வதங்கும்போது. எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வதங்கிடுச்சு. அவ்வளோதாங்க, 2 நிமிஷம் பொறுங்க. கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா ஒரு மாதிரி சாப்பிடும்போது தீஞ்ச ஸ்மெல்லு வரும். அவ்வளோதான். இதை அப்படியே நம்ம சுட சாதத்தில் இதில் அப்படியே கொஞ்சம் எடுத்து போட்டுட்டு இதிலே நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம், அதனால் எண்ணெய் தேவைப்படாது. இல்லை இது கொஞ்சம் காரமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா பிணைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உண்மையிலே சாப்பிட்டு அந்த அதிகபட்சம் காலையில் சாப்பிட்றீங்கன்னா ஈவினிங்குள்ளேயே உங்களுக்கு அந்த பித்தம் இருக்கிற அந்த சிம்டம் ஃபுல்லாக போயிடுங்க. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிள் அது. உண்மையிலே ஒரு பித்தத்துக்கு இதை விட நல்ல மருந்து வேறு எதுவுமே கிடையாதுங்க. அவ்வளோதாங்க. இதை மூடி வச்சுட்டு நம்ம சாப்பிடும்போது இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வேப்பம்பூ டிஷ்ஷு உங்களுக்கு செஞ்சு காட்டினேன் இல்லைங்களா, அதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து நம்ம இந்த சௌச்சௌ கூட்டு மாதிரியோ இல்லை அவியல் இந்த மாதிரி கூட்டு வெரைட்டிலாம் வச்சுட்டு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா உண்மையிலே டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். அது சாப்பிடும்போது கசப்பு இருக்க தாங்க செய்யும். வேப்பிலையை நம்ம அரைச்சி குடிக்கிறோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு கசப்பு இருக்காது. இந்த நம்ம வத்த மிளகாய் எதுக்கு நான் போடுறேன், நார்மல் மிளகாய் போடுறத விட இந்த உப்பு மிளகா வந்து மோர் மிளகாய் எதுக்கு நான் போட்டேன்னா இது கூட சேர்த்து சாப்பிடும்போது அந்த ரொம்ப கசப்பு தெரியாது, சரிங்களா. சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால தான் நான் மோர் மிளகா போட்டேன், சரிங்களா. இது வந்து சாதா கார மிளகா போட்டு வத்தல் மிளகா போட்டிங்கன்னா இது வந்து அந்த அளவுக்கு சாப்பிட வந்து ஒரு மாதிரி கசப்பு மட்டும்தான் தெரியும். மோர் மிளகாயோடு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படின்றதுனால தான் எப்போவுமே எங்கள் அம்மா அது வந்து இந்த வேப்பம்பூ வந்து வறுக்கும்போது மோர் மிளகா போட்டு தாங்க வறுப்பாங்க. நான் ஒரு நாள் வந்து சாதா வத்த மிளகா போட்டு செஞ்சு பார்த்தேன். அது சாப்பிடும்போது இந்த கசப்பு மட்டும்தான் தெரிஞ்சுது. இதே மோர் மிளகாயோடு சேர்த்து சாப்பிடும்போது உண்மையிலே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. கசப்பு இருக்கும், சரிங்களா. நம்ம வேப்பிலையை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் கசப்பு கம்மியாக தாங்க இருக்கும், சரிங்களா. தயவு செஞ்சு வந்து நம்ம மருந்து மாத்திரையை எடுக்கிறத விட இந்த மாதிரி நம்ம இயற்கை சார்ந்த ஒரு
உணவு எடுக்கும்போது உண்மையிலே சைடு எஃபெக்ட் இருக்காது, உடம்புக்கு அவ்வளோ நல்லது. பசங்களுக்கு வந்து வாரத்துக்கு ஒரு தடவை சரிங்களா கொஞ்சம் நிறைய நெய் விட்டு, இல்லைன்னா கூட்டு சாதம் அந்த மாதிரி சாம்பார் சாதம் அதில் கூட நம்ம வறுத்ததை கூட போட்டுக்கலாம். தனியாக சாப்பிடாதவங்க பசங்க வந்து நம்ம அந்த சாம்பார் சாதமோ இல்லை கூட்டு சாதமோ அந்த மாதிரி கொடுக்குறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி கொடுக்கும்போது இல்லைன்னா இந்த பொரியல்லாம் சைட் டிஷ்ஷாக தொட்டுக்க கொடுக்குறோம் பார்த்திங்களா, அதில் கூட கொஞ்சம் எடுத்து இதை கலந்துக்கலாம் சரிங்களா. எப்படியாவது பசங்களுக்கு வந்து இது வந்து ஃபுட்டில் உள்ளே போகணும். பூச்சி தொல்லை இருக்காதுங்க. வயிற்றில் வந்து இந்த பூச்சி வரும் பார்த்திங்களா, நாக்கு பூச்சி, அந்த பூச்சி தொல்லை இருக்காது. அதனால தான் நம்ம வந்து வேப்பிலையை அரைச்சி ஊற்றி இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுத்துறதை விட இந்த மாதிரி வந்து சாப்பாட்டிலே நம்ம கொடுக்கும்போது பசங்களுக்கு வந்து அதை வந்து உள்ளேயே சீக்கிரமாக சாப்பிடவும் செஞ்சுருவாங்க. உங்களுக்கு அந்த பூச்சி தொல்லையிலேருந்து பசங்க வந்து க்யூர் ஆகிடுவாங்கங்க சரிங்களா. நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அதோடய ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத என்னோடய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா. அடுத்தது நான் வந்து சேரீ கலெக்ஷன் காட்டுறேன். தயவு செஞ்சு நான் போடுற ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டனை ஆல் கொடுங்க. அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து சேரீ கலெக்ஷன். இன்றைக்கி வந்து கரிஷ்மா காட்டன் தாங்க எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கரிஷ்மா காட்டன்லேயே கலம்கரி மாடல் 2-3 வெரைட்டி இன்றைக்கி வந்து காட்டுறேன். பாருங்கள், பியூர் காட்டன். இது ரேட்டு வந்து 400 தாங்க வரும். இதில் வந்து 400 ரேஞ்சில் இருக்கிறது வந்து ப்ளவுஸ் வராது. 500 இருக்கிறது வந்து ப்ளவுஸோடு வருங்க. இதில் வந்து என்னென்ன கலர்ஸ் இருக்குது, இல்லை வேறு என்னென்ன டிசைன் இருக்குது அதையும் காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற கலர் வந்து பேரட் க்ரீன். பேரட் க்ரீனில் வந்து இந்த மாதிரி ரெட்டு பார்டர் கொடுத்த மாதிரி பூ டிசைனில் பார்டர் கொடுத்த மாதிரி சாரீ வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. லைட் வெயிட் சாரீ. இப்போ இதோட முந்தி எப்படி இருக்குன்னு காட்டுறேன். 5.5 மீட்ரு வருங்க சாரீ. முந்தி வந்து இந்த மாதிரி வரும். இந்த ரெட்டு பார்டர் பார்த்தோம் பாருங்களா, அந்த இதில் அதே டிசைனில் உங்களுக்கு முந்தி வரும். நல்லா லென்த்தாக இருக்குங்க சேலை. ஹைட்டாகவும் இருக்கும், நல்ல லென்த்தாகவும் இருக்கும். சாரியோட ரேட்டு வந்து ஒன்லி 400 மட்டும்தான், வித்தவுட் ப்ளவுஸு. இதில் ப்ளவுஸ் வராது. ஃபஸ்ட்டு கலர் இது பேரட் க்ரீனில் ரெட் கலர் பார்டர், டிசைன் போட்ட மாதிரி பார்டர். அடுத்த கலர் அதே டிசைன் தான், கலர் வந்து ப்ளூ, நல்ல இங்கு ப்ளூவில் மாதிரி க்ரீன் பார்டர். முந்தியும் இதே கலரில் தான் வரும். இதே க்ரீனில் தான் முந்தியும் வரும். டிசைன் ஒரே டிசைன் தான், கலர் மட்டும் வேறுங்க. நல்ல டார்க் ப்ளூவில் இங்கு ப்ளூவில் க்ரீன் கலர் பார்டரு. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சாரியோட ரேட்டு வந்து 400 தாங்க. ப்ளவுஸ் வராது இதில். அதிலே வந்து ரெட் கலரில் பிளாக் கலர் பார்டரு. இதில் வந்து அதே மாதிரி பேரட் க்ரீனில் வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து முந்தி வந்து பிளாக்கில் அதே மாதிரி க்ரீன் டிசைன் போட்ட மாதிரி வரும். இந்த மாதிரி வரும். கலர் தாங்க வேறு, டிசைன் ஃபுல்லாக இல்லை ஒரே மாதிரி இருக்கும். கலர் காம்பினேஷன் தான் வேறு. சாரியோட ரேட்டு வந்து 400. பியூர் காட்டன், நல்ல சாஃப்டாக இருக்கும், நல்ல ஹைட்டு லென்த்தாகவும் இருக்கும். இந்த கலர் வந்து ரெட்டில் பிளாக் கலர் பார்டரு, அதில் க்ரீன் கலர் பூ போட்ட மாதிரி. இந்த டிசைன் வச்சுக்கலாம். அடுத்தது வந்து கலம்கரி மாடலில், இதுவும் 400 தான். இந்த மாதிரி உடம்பு ஃபுல்லாக இந்த மாதிரி மேங்கோ டிசைனில் பூ போட்ட மாதிரி இருக்கும்.
முந்தி வந்து இந்த மாதிரி பிங்க்கில் வரும் டிசைன். இந்த மாதிரி சூப்பர் கலருங்க இது. நல்ல பேரட் க்ரீனில் பிங்க் கலரில் பூ போட்ட மாதிரி மேங்கோ டிசைன். மேங்கோ டிசைனும் இருக்குது, சின்ன சின்ன பூவாகவும் இருக்குங்க. பியூர் காட்டனுங்க, கலம்கரி மாடல். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த சாரியோட ரேட்டும் 400 தான். இதுலேயும் ப்ளவுஸ் வராது. அதுலேயே டிசைன் ஒரே டிசைன் தான், கலர் மட்டும் வேறு. சிந்தாமணி ப்ளூ, சிந்தாமணி ப்ளூவில் ரெட்டும் ஆரஞ்சும் கலந்த மாதிரி பார்டர் டிசைனு இந்த மாதிரி வரும். முந்தியும் இதே மாதிரி தான் டிசைனில் வரும். உள்ள சாரியோட ரேட்டு வந்து ஒன்லி 400, 400 ரூபா தான். இது பாருங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க, வெயிட்டே இருக்காது, வெயிட்லெஸ் சாரி. கலம்கரி மாடல். அடுத்த கலரில் பாருங்க, காஃபி பொடி கலர். காஃபி பொடி கலரில் ஒரு மாதிரி வயலட்டும் ஒரு மயில் க்ரீன் டிசைனில் பூ போட்டிருக்கு. இதுலேயும் மேங்கோ டிசைன் தான். இதே டிசைனில் தான் உள்ளே வந்து முந்தி வரும். காஃபி பொடி கலர். இந்த சாரியோட ரேட்டும் வந்து 400 ரூபா தாங்க. இதில் வந்து ப்ளவுஸ் வராது, சரிங்களா? இப்போ அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம். இது இப்போ நான் காட்டின சாரீ ஃபுல்லாக கட்டினா இந்த மாதிரி வருங்க. டிசைன் வந்து இப்படி வரும், இந்த மாதிரி டிசைனில் இருக்கும். ஃபைனலாக வந்து எல்லா கலரையும் ஒரு வாட்டி காட்டுறேன். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. அடுத்தது வந்து இந்த மாடலில் பார்க்க போகிறோம். இது வந்து சாரீ வந்து 500 வரும், ப்ளவுஸோடு வருங்க. கிளாத் வைஸு இது கொஞ்சம் அந்த சாரியை விட இது கொஞ்சம் கனமாக இருக்கும். ரொம்ப கனம்னு கிடையாது, அதை விட திக்னஸ் கொஞ்சம் கூட இருக்கும், சரிங்களா? பாந்தினி மாடல். பார்டர் வந்து பாந்தினி மாடல். நல்லா 3 கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க. நல்லா உடம்பு ஃபுல்லாக அதை பாருங்கள், இந்த மாதிரி டிசைன் வரும். சாரீ வந்து வெயிட்டே இருக்காதுங்க, நல்ல என் ஹைட்டு இருக்கும் சாரீ. இங்கே பாருங்கள், வச்சு காட்டும் பாருங்கள். இங்கே பாருங்கள், அவ்வளோ ஹைட்டு இருக்குது பாருங்கள். நல்ல லென்த்தாகவும் இருக்கும் சேலை. இந்த முந்தி ஃபுல்லாக இந்த டிசைன் வர்றது, இது மேலே வந்து இப்படி வரும், கீழே வந்து கூட இந்த 2 கலர் வந்து சேர்ந்த மாதிரி வரும், சரிங்களா? இது மேல் பார்டர், இது வந்து கீழே பார்டர். முந்தி வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்புறம் ஃபுல்லாகவே உங்களுக்கு பாந்தினி மாடலில் தான் கொடுத்துருக்காங்க. அதே ரெட் கலரில் தான் உங்களுக்கு நிறைய பூ டிசைனோடு வந்திருக்கு. ரன்னிங்கில் ப்ளவுஸ் வரும், சரிங்களா? இது வந்து வித்து ப்ளவுஸு. சாரியோட ரேட் வந்து 500 ரூபாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு கலர். இது மாதிரி வெந்தய கலர் மாதிரி இருக்குது. வெந்தய கலரில் ரெட் கலர் வந்து பாந்தினி மாடலில் பூ போட்டிருக்கு. எல்லோவும் க்ரீனும் நல்ல கலர் காம்பினேஷனும் சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா மங்களகரமாக இருக்குது. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த கோடு வந்து சைடில் வரும், சரிங்களா? நீட்டாக வராது, சைடில் வரும். இந்த அடுத்த மாடல் வந்து போச்சம்பள்ளி மாடல். இதுவும் வெந்தய கலரில் தான் இருக்குது. பொடி கலர் பார்டரு. அதில் வந்து யானை, பேரட்டு இந்த மாதிரி வந்து டிசைன் போட்டிருக்கு பாருங்கள். கலம்கரி மாடல். இதில் ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க.
செக்குடில். இப்போ இந்த saree வந்து செக்குடு இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி பார்டர் கலரில் ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி செக்குடில் கொடுத்துருக்காங்க. சூப்பர் கலர் காம்பினேஷனுங்க. உடம்பு ஃபுல்லாக இந்த மாதிரி மயில் மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. பிங்க்லேயும் பொடி கலர்லேயும் மாற்றி மாற்றி. சாரியோட ரேட்டு வந்து 500. ப்ளவுஸோடு வரும். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்த கலர் பாருங்கள், ஒரு மாதிரி வாடாமல்லி கலர். வாடாமல்லி கலரில் நம்ம ராமர் பச்சையில் இந்த மாதிரி இது எப்படி சொல்லுவாங்க, கோபுரம் போட்ட டிசைன் இது. உடம்பு ஃபுல்லாகவே இந்த மாதிரி இருக்குங்க. இதோட ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி வரும். இது இந்த பார்டர் கலரில் இந்த மாதிரி புட்டா வச்ச மாதிரி வரும். கைக்கு வந்து இந்த மாதிரி பார்டர் கோல்டு கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சேரீயோட ரேட் வந்து ஒன்லி 500. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த சேரீ கட்டும்போது இந்த மாதிரி இருக்குங்க. கேட்லாக்கில் இருக்குல்ல, இந்த மாதிரி இருக்கும் டிசைன். ஃபஸ்ட்டு காட்டின சேரீ வந்து இந்த மாதிரி இருக்கும். அடுத்தது அதே கலங்கரியில் இந்த மாதிரி சூப்பராக இருக்குங்க சேலை. இந்த கலர் காம்பினேஷனும் இந்த டிசைன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கலம்கரி மாடலில் பார்டர் வருது. இந்த மாதிரி செம்மண் கலரில் உடம்பு ஃபுல்லாக நல்ல ராயல் ப்ளூ. மேலே வந்து சின்ன பார்டராக கொடுத்துருக்காங்க. கீழே வந்து கலம்கரியில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த பொம்மை போட்ட மாதிரி. மேலே வந்து பார்டரும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ளவர் போட்ட மாதிரியும் டிசைன் கொடுத்துருக்காங்க. உடம்பு ஃபுல்லாக இங்கே பாருங்கள். ராஜா வந்து யாரோ குதிரை மேலே போகிற மாதிரி ஒரு டிசைன் வந்துருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். இதோட ப்ளவுஸ் வந்து பார்க்கலாம். அதுதாங்க இதோட ப்ளவுஸு. அதே செம்மண் கலரில் இந்த மாதிரி டிசைனில் கொடுத்துருக்காங்க. போச்சம்பள்ளி டிசைனில் கொடுத்துருக்காங்க. உடம்பு ஃபுல்லாக இந்த மாதிரி டிசைன் வருது. சாரியோட ரேட்டு வந்து 500 தாங்க. பியூர் காட்டன்னு. சாரீ வந்து வெயிட்டே இருக்காது, நல்ல லென்த்தாக இருக்கும். ஹைட்டு நல்ல லென்த்தாகவும் இருக்கும். அடுத்தது சூப்பரான பிளாக் கோபுரம் டிசைனில் பார்டரு. இந்த மாதிரி டிசைன் வரும். சேரோட டிசைன் இந்த மாதிரி இருக்கும். நல்லா கொடி கொடியாக லீவ்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. நடுவில் வந்து வந்த லீவ்ஸ் மாதிரி, அது நடுவில் சின்ன சின்ன புட்டா மாதிரி கொடுத்துருக்காங்க. கலர் ஒன்று ஒன்று சூப்பராக இருக்குங்க இந்த சேரீயில். உடம்பு ஃபுல்லாக இந்த மாதிரி வரும். ப்ளவுஸ் பாருங்கள், அதே பிங்க்கில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள் ப்ளவுஸு. முந்தி வந்து இதே மாதிரி கோபுரமாக இருக்குங்க. முந்தி ஃபுல்லாக கைக்கு வந்து இந்த மாதிரி பார்டரோடு கொடுத்துருக்காங்க. சாரியோட ரேட்டு வந்து 500 ரூபா. இது வந்து 2 சாரீ வந்து 1 கிலோ, அதாவது ஷிப்பிங் சார்ஜ் வந்து 50 ருபீஸ் வரும். சரிங்களா? சாரீ வந்து வெயிட்டாக இருக்காது. இப்போ ஃபைனலாக ஒரு தடவை எல்லா சாரியும் காட்டிடுறேன். இங்கே பாருங்கள், பிளாக்கில் பிங்க் கலர் காம்பினேஷனில் இந்த சேலை. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க.
கலம்கரி மாடல். ப்ளவுஸு இந்த மாதிரி. சில சாரீக்கு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க, சிலது வந்து அட்டாச்சாக இருக்குங்க ப்ளவுஸு. நல்லா ராயல் ப்ளூவில் இந்த மாதிரி டிசைன் போட்ட மாதிரி. சாரியோட ரேட்டு வந்து 500. இதெல்லாம் கொஞ்சம் வெயிட் இருக்கும் சரிங்களா. அந்த சாரீலாம் வந்து 2 சாரீ வந்து 50 ருபீஸ் வந்து ஷிப்பிங் சார்ஜ் வரும். இது வந்து ஒரு சாரீக்கு வந்து 50 ருபீஸும் ஷிப்பிங் சார்ஜ் வரும். அடுத்த கலர் வாடாமல்லி கலர். ப்ளவுஸு இந்த மாதிரி க்ரீனில். அடுத்த டிசைன் வந்து போச்சமல்லி மாடல். ப்ரௌனில் வந்து இப்போ இதில் இந்த வெந்தய கலரில் ப்ரௌன் கலர் பார்டரு, இது ப்ரௌன் கலரில் வெந்தய கலரில் செக்குடு போட்ட மாதிரி இந்த மாதிரி ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. சாரியோட இது இப்போ நான் காட்டின சாரீலாம் வந்து 500ங்க ரேஞ்சு ரேட்டு. அடுத்த கலர் அதே வெந்தய கலரில் பாந்தினி மாடலில் இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. ப்ளவுஸ் வந்து இதே மாதிரி தாங்க வரும். பாந்தினி மாடலில் தான் ப்ளவுஸ் வரும், ரெட் கலரில். அடுத்தது கலம்கரி மாடல். இதெல்லாம் வந்து 400 ரூபா வித்தவுட் ப்ளவுஸ் வராது. பியூர் காட்டன். தேவைப்படுறவங்க ஒவ்வொரு கலராக காட்டுறேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து சிந்தாமணி ப்ளூ. அடுத்து க்ரீன், பேரட் க்ரீன், பிங்க் கலர் காம்பினேஷனில் பூ போட்ட மாதிரி. அதுக்கு ரெட்டில் பிளாக்கு க்ரீன், பிளாக்கில் வந்து பார்டரும் க்ரீன் கலரில் டிசைன் போட்ட மாதிரி இருக்குது. இந்த சாரியோட ரேட்டெல்லாம் ஒன்லி 400 தாங்க. ப்ளவுஸ் வராது. அடுத்தது ப்ளூ. க்ரீன் கலர், ரெட் கலர் பார்டர் போட்ட மாதிரி டிசைன். இப்போ வந்து காட்டனில் பார்த்தோம். அடுத்து ஷிஃபான் சேலையில் ஒரு 2 சேலை மட்டும் இங்கே ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. இந்த மாடல் இருக்குன்னு சொல்கிறதுக்கு தாங்க இதை உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து இது பண்டல்லாம் நிறைய இருக்குது. இப்போ இதில் 2 சாரீ மட்டும் உங்களுக்கு இந்த டிசைன் காட்டுறேன். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குங்க இந்த சேலை, வெயிட்டே இருக்காது. இந்த மாதிரி எம்போசிங் கொடுத்துருக்காங்க. ஓரம் ஃபுல்லாக த்ரெட் ஒர்க்கால் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சேலை வந்து பிரித்து காட்டுற மாதிரிங்க, வெயிட்டே இருக்காதுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சேலை. இந்த சேலையோட ரேட்டு வந்து 450. இந்த மல்டி கலர் இந்த மாதிரி ரவுண்டாக வரும். இப்போ இதில் இருக்கிற சேலை வந்து இது பார்த்திங்களா, ரெட்டு, இந்த க்ரீன், இதெல்லாம் வந்து மாறும். சிலது ரெட்டுக்கு பதிலாக பிங்க்கு வரும் சரிங்களா. அந்த மாதிரி மாறி மாறி சிலது வந்து ஆரஞ்சு வரும். இப்போ வந்து இதில் வந்து எடுத்துகிட்டு வந்த உடனே ஒரு 3 சேலை போயிடுச்சுங்க. இப்போ 2 தான் இருக்குது. நேற்று நைட்டு தான் எடுத்துகிட்டு வந்தார். இன்றைக்கி காலையிலே வந்து பார்த்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. கீழே மேலே 2லேயுமே இந்த மாதிரி எம்போசிங் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பாருங்கள், லைனிங் கொடுத்த மாதிரி த்ரெட் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க.
இந்த சேலை நல்லா ஹிட்டாக இருக்குங்க. கழுத்து வரலும் வருது பாருங்கள். சில்க் காட்டனில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ப்ளவுஸ் வந்து சில்க் காட்டனில் கொடுத்துருக்காங்க. நல்லா நல்லா லுக்காக இருக்குது பாருங்கள். சேலை வந்து வெயிட்டே இருக்காது. நல்ல சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குங்க சேலை. நல்ல லென்த்தாக இருக்குது சேலை. இதுக்கு முந்தி இல்லை, முந்திக்குன்னு தனி டிசைன் இல்லை. அதனால் வந்து நம்ம இந்த பக்கம் அந்த பக்கம் மாற்றி கட்டலாம். என்ன இந்த பக்கம் வந்து முந்தி பக்கம் வந்து இந்த மாதிரியும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து இதில் வந்து ஒரு 3 சேலை போயிடுச்சு. கடையில் வந்து இதே இந்த ரெட்டுக்கு பதிலாக பிங்க்கு. சரிங்களா? இந்த பிங்க்கு வந்து கடையில் ஒரு டிஸ்பிளேயில் போட்டிருக்கோம். மற்ற 3 கலர் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. என்ன கலர் ஞாபகம் இல்லை. இது வந்து ரெட்டு. அடுத்தது ஆரஞ்சில் ஒன்று இருக்குது. இந்த சேலையோட ரேட்டு வந்து 450. ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி சில்க் காட்டனில் கொடுத்துருப்பாங்க. இந்த இழந்த பழம் சேலைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மாடலாக இருக்கும். இங்கே பாருங்கள். அதுவே எல்லோவும் ஆரஞ்சும் கலந்த மாதிரி. ப்ளூ, எல்லோ, ஆரஞ்சு. இதில் வந்து ப்ளவுஸ் வந்து ஆரஞ்சு கலரில் வந்துருக்கு. இதில் ப்ளவுஸ் வந்து ஆரஞ்சு கலரில் வந்திருக்கு. இந்த மாதிரி ஆரஞ்சில் ப்ளவுஸ் வந்துருக்குங்க. இப்போ இதில் வந்து காலையில் ஒரு 3 சேலை போயிடுச்சு. இப்போ இந்த 2 கலர் இருக்குது. சரிங்களா? தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஷிஃபான் சேலை ரேட்டு வந்து 450. இன்றைக்கி காட்டின கலெக்ஷனில் யாராருக்கு எந்தெந்த சேலை பிடிச்சிருக்கு, எது வேணுன்றதை ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. சரிங்களா? இந்த சேலைலாம் வந்து 2 சேலைக்கு வந்து 50 ருபீஸ் தாங்க வரும் கொரியர் சார்ஜு. இன்றைக்கி இந்த கலெக்ஷன் பார்த்தோம். காட்டனும் இந்த ஷிஃபான் சேலையும் இன்றைக்கி பார்த்தோம். சரிங்களா? இதில் வந்து நிறைய இதே மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது. சரிங்களா? இன்றைக்கி வந்து இது மாடல். இன்றைக்கி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. சரிங்களா? நான் கடையில் வந்து பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு வந்து நிறைய ட்ரெஸ் எடுக்கும்போது இந்த சேலையை பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு இன்றைக்கி வந்து இந்த சேலையை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்றைக்கி காலையிலே வந்து அவங்க ரிலேஷனுக்குள்ளேயே ஒரு 3 சேலை எடுத்துக்கிட்டாங்க. இப்போ இந்த 2 சேலை மட்டும்தான் இதில் இருக்குது. கடையில் இருக்குது. சரிங்களா? கடையில் பிங்க்கில் இருக்குது. இதே பண்டல் இதே மாடலில் இதே கலர்ஸில் இன்னும் 2 பண்டல் இருக்குது. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. இதோட வேறொரு வீடியோவில் நாளைக்கு வேறு ஒரு கலெக்ஷனோட உங்களை சந்திக்கும் வரை பாய்.